ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஒடிசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி பல வார்களை சந்திச்சுட்டு இப்போ தான் நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி களத்தில் இறங்குறாரு. அப்படியே பேரலா பார்த்தா அவரோட மனைவி அந்த நாட்டை கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் உங்க கணவர் இறந்துட்டாரு, அதனால நீங்க வேற கல்யாணம் பண்ணி நம்ம நாட்டுக்கு ஒரு கிங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயினோ இல்ல அவரு கண்டிப்பா வருவார் அப்படின்ட்டு நம்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் நம்புன மாதிரி நம்ம ஹீரோ எந்த மாதிரி தடங்கள்லாம் தாண்டி தான் நாட்டுக்கு வந்து தான் நாட்டை காப்பாத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தருமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டான ஒரு படம். அதுக்கேற்ற மாதிரியே சினிமோகிராஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்க்குலாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்றது ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராகவே தெரியுது. இது ஒரு நல்ல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படத்தில் வர ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே நம்மளை என்டர்டெயின் பண்ணுற அளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்க சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் பல இடங்களில் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதே மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ற அளவு தான் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரியோட ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கான ஒரு படமா இருக்கும். இல்ல எனக்கு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.